ஹாய், வெல்கம் டு மை வீடியோ. இது தளபதி விஜய் அவர்களின் சிறந்த 10 பாடல்களுடைய பாகம் 2. முதல் பாகத்துல 10ல இருந்து 6 வரைக்கும் உள்ள பாடல்களை பார்த்தோம். இந்த பாகத்துல 5ல இருந்து நம்பர் 1 என்ன என்பதை பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பண்ணது மாதிரியே தான் இந்த பார்ட்லயும் நான் ஒவ்வொரு பாடல்களுடைய தகவலை சொல்லுவேன். அது என்ன பாடல் என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். ரெடியா? சரி. இந்த பாட்டு ஏஆர் ரஹ்மானுடைய இசையில நரேஷ் ஐயர், உஜ்ஜயினி, மதுமிதா பாடிய பாடல். முத்துக்குமார் அவர்கள் இயற்றிய பாடல். இந்த பாட்டுல யாரு ஹீரோயின் கேட்டீங்கன்னா ஸ்ரேயா. சிம்ரனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க ஸ்ரேயா. ஸோ ஒரு கிராமத்து பின்னணியில இந்த பாட்டு மிக அற்புதமா ஆர்ப்பாட்டமான ஒரு பாட்டு. 2 பேரும் விஜயும் ஸ்ரேயாவும் அவ்வளோ அற்புதமா இந்த பாட்டுல டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகான தமிழ் சொற்கள், நல்ல அர்த்தங்கள் உள்ள ஒரு பாட்டு. முத்துக்குமார் பத்தி சொல்லவே தேவையில்லை. வைரமுத்துவுக்கு பிறகு ஒரு சிறந்த கவிஞர் முத்துக்குமார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ். வளையப்பட்டி தமிழ தமிழ ஜுகல் பந்தினக்கு மவல மவல அடி ஜுமுக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய. இந்த பாடல் நம்ம கவுண்ட் டவுன்ல 5வது இடத்தில். அடுத்து பாட்டே இல்லாத ஒரு பாட்டு, அதாவது வெறும் டியூன் மியூசிக் தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ராப் மாதிரி சில வார்த்தைகள் இருக்குமே தவிர முழுமையான வரிகள் எதுவுமே இல்லாத ஒரு பாட்டு. ஆனா சரியா ஹிட் அடிச்ச ஒரு பாட்டு. அனிருத் அவர்களுடைய மியூசிக்ல. கண்டுபிடிச்சிங்களா? இந்த பாட்டினுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அவர் காலையில அவரை எழுப்பி பல்லு விளக்க வச்சு காலேஜுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அங்க டான்ஸ் ஆடுவாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, எல்லாரோட சேர்ந்து ஆடுவாரு. நடுவில் முடியாம போய் மூச்சு வாங்கிக்கிட்டு உட்காருவாரு. அந்த மாதிரி தன்னோட இமேஜ் பத்திலாம் கவலைப்படாம ரொம்ப நேச்சுரலா பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த படத்துல அவர் குடிகாரன், அதனால மூச்சு வாங்குறதெல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தனக்கு இருக்கிற திறமையால இந்த மாதிரி சின்ன சின்ன பயம் எதுவும் இல்லாம நடிச்ச ஆடின ஒரு பக்கா சாங் தான் இந்த வாத்தி கமிங். அழகான டியூனு. இது 4 நிமிஷம் ஒரு கச்சேரி மாதிரி இருக்கும் இந்த பாட்டு. ஸோ நம்ம கவுண்ட் டவுன்ல வாத்தி கமிங் 4வது இடத்தில். நம்ம கவுண்ட் டவுன்ல அடுத்த பாடல் விவேக் அவர்களுடைய வரிகள்ல விஜய் அவர்களே பாடிய பாடல். அவருடன் சேர்ந்து மானசி அவர்கள் பாடினாங்க, தமன் அவர்களுடைய இசையில. இது ஒரு கிராமத்து ஸ்டைல் பாட்டு தான். ஆனா ஃபுல்லா இண்டோர்ல அழகான ஒரு செட்ல ராஷ்மிகா மந்தனாவோட நம்ம விஜய் அவர்கள் சரியான குத்துன ஒரு பாட்டு. கண்டுபிடிச்சிங்களா? எஸ். என்ன ஸ்பீடு, என்ன டான்ஸ், எக்ஸ்ட்ராடினரி சாங். நம்ம கவுண்ட் டவுன்ல 3வது இடத்தில். அடுத்த பாடலை பார்க்கலாமா? அடுத்த பாடல் அனிருத் மியூசிக்ல அனிருத்தும் ஜோனிதா காந்தியும் பாடின பாட்டு. நம்ம சிவகார்த்திகேயன் தான் இந்த பாட்டை எழுதினார். இது ஒரு அழகான ஒரு செட்ல பூஜா ஹெக்டேவோட நம்ம விஜய் அவர்கள் மிக அழகாக டான்ஸ் ஆடின ஒரு பாட்டு. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். இந்த பாட்டுல விஜய் அவர்கள் டான்ஸ்ல கிழின்னு கிழிச்சிருப்பாரு. அவரை ஒத்த வயதுடையவர்கள் எல்லாம் என்ன மனுஷன் இப்படி ஆடுறான், நம்மளாலாம் நினைச்சே பார்க்க முடியாது என்று ஏங்க வைத்த ஒரு பாடல் இந்த அரபிக் குத்து பாடல். ஸோ நம்ம கவுண்ட் டவுன்ல 2வது இடத்தில் இந்த பாடல். முதல் பாடலுக்கு தயாராயிட்டீங்களா? ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் பாடலை பத்தி நான் இப்ப சொல்றேன். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்ல கைலாஷ், சத்யபிரகாஷ், பூஜா, தீபக் போன்றவர்கள் பாடிய பாடல். நம்ம விவேக் அவர்கள் இயற்றிய பாடல். பட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப இளமையா அழகா இருப்பாரு நம்ம தலைவர். இந்த பாட்டுல தமிழனுடைய பெருமைய வடநாட்டுல பாடுற மாதிரி வச்சது
அருமை. இந்த பாடல் ஒரு குட்டி படம் மாதிரி இருக்கும். நடுநடுல வசனங்கள், காட்சிகள் எல்லாம் வரும். இது ஒரு அழகான ஆர்ப்பாட்டமான ஒரு பாட்டு. ஆனா நடுவுல ஒரு சின்ன மெலடி பிட் வரும். அதுல கணவன், மனைவி, குழந்தைகளுடைய அந்த அந்யோன்யம், பாசத்த காமிப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். நம்ப தமிழனின் பெருமையை ஓங்கி ஒலித்த இந்த பாடல் நம்ம கவுண்டவுன்ல 1வது இடத்தில். ஆடப்போறான் தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதான் இனிமேல். எல்லா பாடல்களையும் ஒரு தடவை இப்போ ரீகேப் பண்ணிடுவோம். 10வது இடத்தில் தாலாட்ட வருவாளோ என்ற பாடல், 9 தேன் 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 என்ற பாடல், 8 கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் என்ற பாட்டு, 7 ஆழ்தோட்ட பூபதி, 6 கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, 5 வளையப்பட்டி தவளே தவளே என்ற பாட்டு, 4 வாத்தி கமிங், 3 ரஞ்சிதமே ரஞ்சிதமே, 2 அரபிக்குத்து, நம்பர் 1 ஆளப்போறான் தமிழன். இந்த பாடல்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கும் பிடித்த பாடல் என்று எனக்கு தெரியும். ஆனா சில பாடல்களுக்கு பதில் வேறு சில பாடல்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பாடல்கள் என்னென்ன என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரை முழுவதும் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.